அடியே நீ பரவாயில்லடி, நான் வாத்தியாரை கல்யாணம் பண்ணி படு கஷ்டப்படுறேன்டி அப்படின்னுச்சு. அதுக்கு அவ சொன்னா, வாத்தியாருக்கு என்னடி வாத்தியாருக்கு, அவன் வேலைக்கு போனாலும் போகாட்டி 1.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குவானடி, என்ன அவனுக்கு குறைச்சல், இம்பிட்டு காசு வாங்குறானேன்னுச்சு. காசு வாங்குறதெல்லாம் உண்மைதாக்கா, ஆனால் ஸ்கூலில் பேசுகிற மாதிரியே இங்கே பேசாக்கா. சாம்பாரில் உப்பு இல்லைனாலும் மொண்டிக்காலை போடு விடு, மொண்டிக்காலை போடுனே சொல்கிறாக்கா. ஆமாம், லேசாக சோத்தில் உப்பு இல்லைன்னா பெஞ்சு மேலே ஏறிலே, பெஞ்சு மேலே ஏறிலே சொல்கிறாக்கானுச்சு. இன்னொரு அக்கா சொல்லுச்சு, நீங்கள் எல்லாம் பரவாயில்லடனே, ஃபோனில் மட்டும் அங்கிட்டு போய் பேசுங்க ஐயா, ஐயா ப்ளீஸ்யா அங்கே வாருங்க, அவர் கவனிக்கவே மாட்டாங்க, செல்லு இருந்தால் உலகம் மறந்துடும். இன்னொரு அக்கா சொல்லுச்சு, நீ அண்ணே கொஞ்சம்ண்ணே அண்ணே அவர்கிட்ட சொல்லுங்கண்ணே. இன்னொரு அக்கா சொல்லுச்சு, நீங்கள் பரவாயில்லக்கா, அது இன்னொரு அக்கா சொல்லுச்சு, நீ பரவாயில்லடி, நான்லாம் ஃபயர் சர்வீஸில் கல்யாணம் பண்ணிட்டு பாடா படுறேன்டின்னுச்சு. அவனுக்கு என்னக்கா, மாதத்தில் என்னைக்காதான் தீ பிடிக்கும், ஃபயர் சர்வீஸில் போய் அமர்த்துலதானாக்கா வேலை, அரசாங்க உத்தியோகம் அம்பிட்டு சம்பளம் வாங்குவானேனுச்சு. அதேக்கா கேட்குறேன், சோறு திண்டு 3 நாள் ஆச்சுக்கா, சோறு திண்டு 3 நாள் ஆச்சு, என்னடி பண்ணுறான், ஸ்டவ்வை பற்ற வச்சா ஃபயர்னு அமர்த்தி புறாண்டி, ஸ்டவ்வை பற்ற வச்சா ஃபயர்னு அமர்த்தி புறா, ஒரு டீ போட முன்னாடி ஸ்டவ் அமர்த்தி புறாண்டிச்சு. இன்னொரு அக்கா சொல்லிச்சு, நாங்கள் பரவாயில்லடி, வாத்தியாரை கல்யாணம் பண்ணிக்கே, இது கபடி பிளேயரை கல்யாணம் பண்ணிக்கே வாழ்க்கை எப்போ இருக்குனுச்சு. அதை ஏக்கா கேட்குறேன், கல்யாணம் பண்ணாக்கா கபடி பிளேயர் நல்லா திரகாத்திரமாக இருப்பான்னு நினச்சா தொட்டுட்டு ஓடி போயிடுறானேக்கா, அவுட்டுன்னு ஓடி போயிடுறாக்கா, எல்லாம் கூட தாண்டக்கூடாதுன்றாக்கா, இவன் கூட எப்படிக்கா குடும்பம் நடத்துனுச்சு. இன்னொரு அக்கா சொல்லிச்சு, ஏண்டி நாங்கள்லாம் பரவாயில்லடி, யோகா மாஸ்டர் கல்யாணம் பண்ணிக்கே வாழ்க்கை எப்போ இருக்குனுச்சு, ரொம்ப சாஃப்டானவர் அடின்னுச்சு. அதை ஏக்கா கேட்குறேன், கல்யாணம் பண்ணி ஃபஸ்ட் நைட்டுக்கு மெதுவாக கதவை திறக்கவும், 2 கையை நேராக நீட்டவும், வலது காலை எடுத்து மெதுவாக வைக்கணுமாண்டி, பொழுது கூப்பிட்டு நைட்டு 8 மணி ஆயிடுச்சு, இன்னும் வீட்டுக்குள்ளே வரலடிச்சு. இன்னொரு அக்கா சொல்லிச்சு, நீங்கள் பரவாயில்லடி, மெக்கானிக்கை கல்யாணம் பண்ணிக்கே வாழ்க்கை எப்போ இருக்குனுச்சு. ஏக்கா கேட்குற அந்த கொடுமையை, எப்போ பார்த்தாலும் காரு கீழே படுத்த மாதிரியே கட்லு கீழே வந்து படுத்துக்கிறாண்டி, ஸ்பேனர் எடு நட்டெடு டைட்டு பண்ணுன்னு சொல்கிறானே ஒழிய இன்னும் கட்லு மேலேயே இன்னும் வல்லடி அவன் மேலே இருந்துச்சு. அந்த அக்கா பரவாயில்ல. இன்னொரு அக்கா சொல்லிச்சு, நாங்கள் பரவாயில்லடி, இந்த மாதிரி பட்டிமன்ற பேச்சாளரை கல்யாணம் பண்ணிக்க வாழ்க்கை எப்போ இருக்குனுச்சு. அந்த கொடுமை ஏக்கா கேட்குறேன், பட்டிமன்றம் முடிஞ்சு ராத்திரி 2 மணிக்கு வர்றாக்கா, மைக்கில் பேசுகிற மாதிரியே பேசாக்கா, அன்பு மனைவிய, ஆசை குழந்தை உண்டதான் நின்றதாக்கா, 30 வருஷமாக அதவே தாக்கா பேசுகிறேன், மாற்றி பேச மாட்டேன்னு. நாங்கள் பரவாயில்ல, இந்த மைக் செட்டுக்காரர் கல்யாணம் ஆயிடுச்சானே, இல்லை சிரிப்பாக சிரிக்கிறீங்களே, ஒரு மைக் செட்டுக்காரர் அக்கா சொல்லிச்சு, ஏண்டி மைக் செட்டுக்கார கல்யாணம் பண்ணிக்க வாழ்க்கை எப்படி இருக்குது, டெய்லி மைக் செட்டாக போட்டு லட்சமாக கொண்டு வருவாருந்துச்சு. அதேக்கா கேட்குறேன், இந்த பேனா மாதிரி டஸ்டர்னு ஒன்று வச்சுருக்காக்கா, ஏதோ ஒரு டஸ்டர் வச்சுருக்காக்கா. ஆமாம், குழம்பு வச்சா இப்படி தொட்டு கையை பார்க்குறாக்கா, சப்பளே வரலைன்னு, இதெல்லாம் உடம்பா டிரான்ஸ்ஃபாரமாக இருந்துச்சு. இப்படி புருஷனுக்கு மரியாதையே கிடையாது. ஆமாம் சார், நல்லா கைதட்டலாம். நான் உண்மையை சொல்கிறேங்க, இன்றைக்கி ஒரு காலத்தில் கணவன் பேரை சொல்ல மாட்டாங்க, இன்றைக்கெல்லாம் அப்படி கிடையாது. இன்றைக்கெல்லாம் பேரை சொல்லி கூப்பிட்டா கூட மரியாதைங்க. இங்கே வாடா. நீங்கள் கல்யாணம் பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சுன்றதை நடந்து போகிறத வச்சே ஒரு ஆம்பளை கண்டுபிடிச்சிடலாம். ஒருத்தர் நல்லா சிரிச்சுட்டு கேட்க போனானே இப்போத்தே 1 வருஷம் ஆயிருக்கு. நல்லா சிரிச்சுட்டு ஹாப்பியாக பொண்டாட்டி எப்படா பார்க்கலான்னு அழுவா பூவெல்லாம் வாங்கிட்டு போனானே 1 வருஷம். 5 வருஷம் ஆச்சுடுவீங்க, இப்படி தொங்க போட்டுருவான், கழுத்து தொங்கிருச்சுன்னா 5 வருஷம். 15 வருஷம் ஆச்சுன்னா தனியாகவே பேசுவான், திருந்த மாட்டான். வாழ்க்கை இன்னி விளங்கவே விளங்காது. போவோமா வேணாமா, கருமாரியம்மன் கோயிலே உட்காந்துருவோமா, இப்படியே தலையை ஆட்டிக்கிட்டே போனால் 15 வருஷம். அண்ணனுக்கெல்லாம் 25 வருஷம் ஆச்சு, வீட்டுக்கு 32 வருஷம் ஆச்சு, வீட்டுக்கே போக முடியும். சார் ஒரு காலத்தில் வீட்டு அட்ரஸ் எப்படி சார் கேட்போம், ஒருத்தர் ஏரியாவுக்கு போறீங்க, எலிஸ்னர் போகிறீங்க, வீடு எங்கே இருக்குது அப்போ கேட்டால், அண்ணா இந்த கருமாரியம்மன் கோயில் இருக்குல்லண்ணே, அது பக்கத்தில் நேராக போங்கண்ணே, அதுக்கு பக்கத்தில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும்ண்ணே, அந்த சந்துக்குள்ளே போங்கண்ணே, 3வது வீடுண்ணே அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கி போங்க,
வீடு எங்கே இருக்கு அண்ணே? நேர வாங்க, ஒரு பெரிய பார் இருக்கும், ஏசி பார், அதுக்குள்ளே போயிடாதீங்க. கொஞ்சம் தள்ளி போங்க, ஒரு டாஸ்மாக் கடை இருக்கும், அந்த கடையை விட்டு கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா 4 பேர் இப்படி சிகரெட்டை குடிச்சுக்கிட்டே நிற்பாங்கன்னா எந்த நேரம் வாங்க. அதுலேருந்து நம்ம வீடு 2வது வீடுன்னு. காலை எப்படி மாறிடுச்சு பார்த்தீங்களா சார்? அந்த புகை வீட்டில் புகை, இப்போ அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு வீட்டு வாசலில் நான் உண்மையை சொல்கிறேங்க, என்ன நடக்குதுன்னே தெரியலை இந்த தேசத்தில்.